பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, முன்னுரையிலே கேட்டது போல நமக்காக நம்மை மீட்பதற்காக தன்னை இயேசு பலியாக்கினார். ஒரு செம்மறியாக பலியானார் என்பதனை நாம் உணர்ந்து அழைக்கப்படுகின்றோம். இறைவனுக்கு ஏற்றுதொரு வாழ்வு வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தருவதையும் கொண்டாட பலியாக இருக்கின்ற குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னித்து வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனமும் சகோதர சகோதரிகளும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினால் பாவங்கள் பணி செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆதியால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தமையாய் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை நாம் தேவனாகிய நம்மிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
தமிழரின் தனிப்பெரும் திருநாளாம் பொங்கல் விழாவை நாம் இந்த வாரத்திலே கொண்டாடி இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த விழா நமக்கு என்றும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, இறைவன் கொடுத்ததற்கு நன்றியாக நாம் பொங்கல் வைத்து நன்றி செலுத்துகின்றோம். அந்த விதத்தில் இறைவனுக்கு என்றும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், தொடர்ந்து இறையருளும் பராமரிப்பும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் வழிநடத்த இன்னும் சிறப்பான விதத்தில் நாம் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகள் பராமரிக்கப்படவும், இன்னும் விவசாயம் செழித்து வளர அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். என்றென்றும் எல்லாம் இறைவா, அவையிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேதங்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உள்ளது. யாக்கோபின் குரல்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொண்டுவதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் என ஒவ்வொருவரும் பணிபுரிய அழைக்கப்படுகிறோம் என இறைவாக்கினர் இசாயா நாம் நம் வாழ்வில் இயேசுவின் ஒளியை பிரதிபலிக்கும் விண்வெளி பூச்சிகளாக இருக்கின்றோமா? இவ்வாசகத்தின் மனதில் பதிந்து சிந்திப்போம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 49, இறை வசனங்கள் 3, 5, 6. இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 49, இறை வசனங்கள் 3, 5, 6. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியர், இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றியுடுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிலருண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளை என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொள்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவரின் மனவாக்கு. பாதுகாப்பாக நீங்கள் பாட வேண்டியது, உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரை இதோ வருகின்றேன்.
அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டவினார். புதியதொரு பாடலை நாம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். என் நாவின் பிரியல செய்தார். உமது திருப்பதம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஏழையும் பறையும் பாவம் போக்கும் பலியை நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சூழலில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்றத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்கின்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நாட்டிய செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தே. நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரை நீரை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசக முறை. கொரிந்து திருச்சபை நேர்மையான புனிதமான கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய திருச்சபை அல்ல. ஒழுங்குகேடானவர்களுக்கும் பிரிவினை சிந்தனை உள்ளவர்களும் நீதிமன்றத்துக்கு சென்று ஒருவருக்கு எதிராக சண்டையிட்டுக் கொண்ட மனிதர்களும் அடங்கிய திருச்சபை. இருப்பினும் புனித பவுல் அவர்களை தூயவர்கள் என்று அழைக்கிறார். அதாவது நாம் எவ்வளவுதான் தீமைகளிலும் பாவத்திலும் வாழ்ந்தாலும் இறைவனது பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பதையே சுட்டிக்காட்டும். இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசுவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-3 உடைய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-3 உடைய. கொரிந்தி நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்படவும்
அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேலும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயவராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவரோட மறுவாக்கு. வாக்கு மனிதரான நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 1 29 34 வரை உள்ள இறை வாக்கியங்கள். யோவான் செய்தி அதிகாரம் 1 29 34 வரை உள்ள இறை வாக்கியங்கள். இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இதோ கடவுளின் செம்மறி,
செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே. ஒரு முறை சுற்றுலாவிற்காக பல திருத்தலங்களுக்கு செல்கின்றார். இப்படி போகின்ற போது ஒரு ஆலயத்துக்கு செல்கின்ற போது அந்த ஆலயத்தின் முன்புறமாக ஒரு மணிகோபுரமாக அந்த ஆலயத்திலேயே முன்புறமாக அமைந்திருந்தது. அதற்கு கீழாக ஒரு செம்மறி ஆட்டின் படம் மிக தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது நல்ல மேய்ப்பன் ஆலயம் கூட இல்லை. குட் ஷெப்பர்ட் சர்ச்னா ஒருவேளை மற்ற இடத்துல புனிதர்கள் படத்தான் போட்டிருப்பாங்க. இங்கே புனிதர் படம் இல்லாம இந்த ஆட்டு படம் இருக்கின்றது, இந்த செம்மறியாடு படம் இருக்குது. ஏன் ஏதாவது இதுக்கு காரணம் இருக்கும் என்று அதை அறிந்து கொள்ள அவர் அந்த ஊர்ல இருக்கிறவங்கிட்ட கேட்க ஆரம்பிக்கின்றார். அப்போது வயது முதிர்ந்த ஒருவர் இதற்கு காரணம் இதுதான் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். இந்த ஆலயத்தை கட்டிக்கொண்டிருந்த போது அந்த ஆலயத்தினுடைய பணி எல்லாம் முடிந்து கடைசியில அந்த மணியை மேல ஏற்றணும். இப்ப மாதிரி வசதிகள் எல்லாம் இல்லை. ஆகவே ஆட்களை கொண்டுதான் அந்த மணியை ஏற்றணும். ஒரு 60 அடி இருக்கும். ஆகவே அப்படி ஏற்றிட்டு போயிட்டு இருக்கின்ற போது கரெக்டா அங்க போய் அந்த மணியை தூக்கி நிறுத்துகின்ற அந்த சமயத்துல அந்த வேலை செய்து கொண்டிருந்த நபர் பேலன்ஸ் தவறி அப்படியே கீழே விழுந்தார். ஆனால் அந்த சமயத்துல ஒரு செம்மறி ஆட்டின் கூட்டம் நடந்து போனது. அந்த ஆட்டின் மீது அவர் விழுந்தார். ஒரு சில ஆடுகள் எல்லாம் அப்படி கூட்டமா போனதுனால இவர் அதன் மீது விழுந்ததுனால இவருக்கு அதிகமான அடி இல்லை, வெறும் சிறல் காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டது. ஆனா ஒரு ஆடு அங்கே இறந்து விட்டது. அந்த ஆட்டின் நினைவாகத்தான் இந்த படத்தை அங்கே நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இவருக்கு பதிலாக இந்த ஆடு தன்னுடைய உயிரை கொடுத்தது என்று அந்த பெரியவர் சொன்னாராம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அதுபோலத்தான் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, நம்மை மீட்பதற்காக தன்னையே பலியாக்கியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் வாழ்வு பெற அவர் தன்னையே நமக்காக பலியாக்கினார். அவருடைய இறப்பால் நாம் வாழ்வை பெற்றோம் என்று திருவிவிலியம் அழகாக கூறுகின்றது. இந்த நிகழ்ச்சி அதோடு பொறித்து வருகின்றதை நாம் காண முடியும். இயேசுவை பல்வேறு அடையாளங்களால் குறித்து காட்டுகிறார்கள். இயேசுவே வழி, இயேசுவே உண்மை, இயேசுவே ஒளி, இயேசுவே திராட்சை கொடி, நாம் எல்லாம் அதன் கிளைகள். இப்படியாக இயேசுவை பல்வேறு விதங்களை உருவகப்படுத்த முடியும். ஆனா மிக முக்கிய ஒரு உருவகம் அப்படின்னா அதைத்தான் இன்று தூய திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுறாரு? இந்த இறை வார்த்தை. அதுதான் நம்ம இந்த மறையறையின் தொடக்கத்திலும் சொன்னேன். இதோ கடவுளின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை சுட்டிக்காட்டி இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர் என்று இருக்கின்றது.
அதே போலவே நாம் ஏசாயாவின் இறைவாக்கு நூலிலே பார்த்தோம் என்றால் துன்புறும் ஊழியனை பற்றிய 3 கவிதைகள் கொடுக்கப்படுகின்றது. அதை நாம் அந்த புனித வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே வாசிப்போம். அதுல பார்த்தோம்னா 53ஆம் ஏசாயாவினுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பி பகுதி 7ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். இது இயேசுனுடைய வாழ்வுக்கு உருவகமாக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அப்படி பார்க்கின்ற போது அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல, ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அதை இன்னும் சிறப்பாக யோவான் தன்னுடைய திருவெளிப்பாட்டு புத்தகத்துல மிக அழகாக அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி, இயேசுவை பற்றி சொல்கின்ற போது இயேசுவை ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியானவராக மிக அழகாக சுட்டி காட்டி அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு என்பதை சொல்லி ஆட்டுக்குட்டியின் உருவகத்தை பல இடங்களிலே திருவெளிப்பாட்டு நூல்களிலே பார்த்தோம்னா ஏறக்குறைய 20 இடங்களுக்கு மேல இருக்கும். அங்க முதலாவதாக திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். அரியணையின் நடுவில் ஆட்டுக்குட்டி, அது யாரு? இயேசு. ஆகவே அதே போலவே இந்த 7 முத்திரைகளை பிரிக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு முத்திரையா முதல் வசனமே பார்த்தோம்னா பின்னர் ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளும் முதலாவதை உடைக்க கண்டேன் என்று இருக்கும். அதே போலவே திருவெளிப்பாட்டினுடைய இறுதி அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல நாம் முதல் வசனத்தினுடைய 2வது பகுதியை பார்த்தோம்னா அது பளிங்கில் போல, அதேதான் 22ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல 2வது பகுதி, அது பளிங்கில் போல் ஒளிந்தது, அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீட்டிலிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு. இப்ப இந்த ஆடு யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான செம்மறி ஆடு. அதனாலதான் ஒரு சில இதுல பார்த்தோம்னா இப்ப அதிகமா அந்த திவ்ய நற்கருணை பெட்டியை மூடுறது இல்ல. நிறைய இடத்துல இயேசுடைய இதுவோ படமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா முதல் காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா மூடி இருக்கும். அதே போல பீடத்துக்கு முன்னாடி சின்ன இது போடுவாங்க, பெரிய இது, அதுலயும் கூட செம்மறி ஆட்டுக்குட்டி அடையாளமாக போடப்பட்டிருக்கும். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுகின்ற, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியான ஆட்டுக்குட்டியாக இயேசு இருக்கின்றார். அதுவும் செம்மறி ஆடு. இல்ல உங்களுக்கு ஒரு சில ஆடு வளர்த்துறீங்க இல்லையா? செம்மறி ஆட்டுக்கும் மற்ற வெள்ளாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டு. வெள்ளாட்டு எங்கேயாவது கூட்டமா மந்தையா பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையிலும் வரும். ஒண்ணு வடக்குல போனா இன்னொன்னு தெற்குல போகும். அப்படிதான் இந்த வெள்ளாடு இருக்கும். அதனாலதான் வீட்டுல வெள்ளாட்டை வளர்க்கின்ற போது ஒரு 2-3 ஆடு அப்படித்தான் வளர்ப்போம். அதே சமயத்துல
வந்து செம்மறியாடு பார்த்தீங்கன்னா மந்தைய கூட்டமா போகும். அப்படியே 2 பேரோ 3 பேர் தான் 300 ஆட்டுக்கு மேல போகும். இப்ப வந்து அதிகமா பார்க்க முடியாது. ஒரு சில டைம்ல பார்த்தோம்னா வண்டியில பஸ்ஸே பிளாக் பண்ணி போனாதான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கும். ஆகவே அதுதான் செம்மறியாட்டினுடைய பண்பு. அது வந்து மந்தை ஆட்டு மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததாக, அப்படியே கூட்டாக மந்தையாக செல்லக்கூடியதாக இந்த செம்மறியாடானது இருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக செம்மறியாக. ஆகவே தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே சொல்கின்றோம், இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் அப்படின்ட்டு. ஆகவே மிக அழகாக தூய திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளப்படுத்தி அவர் நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை பலியாக்க கூடியவர் என்று தொடக்கத்திலே பார்த்தோம்னா முதல் அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பணியை இயேசுவை சுட்டி காட்டுவதாக, இயேசுவை அறிமுகப்படுத்தி இயேசு மெசியா என்பதனை வெளிப்படுத்த அவர் இறைவாக்கினர் வரிசையில் கடைசியாக வந்தவராக இருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நமக்காக இந்த இயேசு பலியானார். ஆகவே இயேசு நம்மை தூய வாழ்வுக்கு அழைக்கின்றார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக சொல்கின்றார். தந்தையாகிய கடவுளிலிருந்து நாம் இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் என்று வாழ்த்து கூறுகின்றார். ஆகவே அந்த இறைவனின் செம்மறி இயேசு நமக்காக பலியானால் நாம் அவருடைய மந்தையின் கீழ் இருக்கக்கூடிய ஆடுகளாக இருக்கின்றோம். ஆகவே தான் இயேசு யோவான் செய்தி 10ஆம் அதிகாரத்தில் சொல்வார், நல்ல ஆயர் நாமே. ஆகவே அவருடைய ஆடுகளாக அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து தூயோராக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் செம்மறியான இயேசு தன்னை நமக்காக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பலியாக்கினார். ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய தூய வாழ்வால் இயேசுவுக்கு சான்று பகர்வும் அழைப்பினை ஏற்று அதற்கேற்ற கொள்வாக அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர்
ராஜேந்திரன், பவுலின் மேரி, வசந்தா மேரி குடும்ப கருத்துகளுக்காகவும் மற்றும் வசந்தா மேரி அவர்களுக்கு உடல் நலம் கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையும் தாயுமாக இருக்கின்றார். நமக்காக தன்னையே பணியாக்கிய அந்த இறைவனிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை வைத்துக் கொடுத்து ஜெபிப்போம். தூய பவுலடியாரின் மரணப்படி இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயராக்கப்பட்ட இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள திருவகைக்காகவும் திருத்தந்தையோ உள்ளிட்ட அதன் தலைவர்களுக்காகவும் இறைமக்களாகி எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக எழுத்தினோம் என்கிற இறை அழைப்பை உணர்ந்து வரமர வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறோம். உலகின் பாவத்தை போக்க வந்த கடவுளின் செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருளும் அமைதியும் இந்த உலகிற்கும் அனைத்துலக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் உலகாளும் தலைவர்களும் எம் இந்திய தேசத்தை ஆட்சி புரியோரும் சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி ஆகிய விழுமியங்களின்படி ஆட்சி புரியவும் மக்கள் யாவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற உணர்வோடு வாழ்ந்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை பருவத்திலேயே கைவிடப்பட்டோரும் இளமையிலேயே தம் வாழ்வையும் எதிர்காலத்தையும் தொலைத்தவர்களும் குடும்பத்தில் பாசமிழந்து தவிப்போரும் முதுமையில் தனிமைப்படுத்தப்பட்டோரும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோரும் அனைத்து வகையான விளிம்பு நிலை மக்களும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பார்வையில் நாம் மதிப்பு பெற்றவர். என் கடவுளே, என் ஆற்றல் என்கிற உத்வேகத்துடன் தொடர்ந்து போராடிட வெற்றுவகை சூட நீர் தாமை துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்கிற மனத்தாழ்மையோடு நடந்து கொண்ட திருமுழுக்கு யோவானை போல குடும்பம், நிறுவனம், சமுதாயம், பங்கு, திரு அவை என பல்வேறு நிலைகளில் பொறுப்பில் இருப்போர் எந்த ஒரு சூழலிலும் தங்களை முன்னிறுத்த முயலாமல் இறைவனையும் பிறரையும் மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற நற்பண்புடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் என்கின்ற திருப்பாடல் பதிலுரையை உச்சரிப்பதோடு நில்லாமல் எம் வாழ்விலும் பிரதிபலித்து எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமைகளையும் உள்ளத்து உவகையுடனும் நிறைவேற்றி எம் இறைப்பற்றையும் பற்றுறுதியும் வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களை உம்மிடத்தில் மன்றாடி கேட்டிருக்கின்றோம். நீரை இவற்றையிட்டு எங்களுக்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலன்களையும் தந்து வழிநடத்தவே என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெருமான் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தந்தாய் என்னையும்
அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லா தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் கருணைக்காகவும் புனித திருவிழாக்களுக்காகவும் உங்களுக்கு இன்றி சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்படி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறையின் தகுதியில் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை வைப்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் மீதேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவர்க்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் நாங்கள் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அர்ப்பணித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: அப்பா தந்தை இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவா. அவர் பாடுபட உடன் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய திறந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ் ஏனைய திருநெறி ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தவர்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எதிர்காலை வேளையிலே இந்த பரிபீடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதியும். இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களை இன்னும் இந்த திருப்பணியை நாங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தரும். மீண்டும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யார் மியாத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு ஒளிமிக்கவும் திறந்து ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கண்ணீர் தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கூந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுதேத்தும் பலமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் மீட்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு உலகிலே வளர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். உமது பெயர் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மக்களை
குற்றம் செய்தோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையோடு துன்பமாக்கி அனைத்து விருத்தை எங்களை விடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துவதற்கு முனைந்தேரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மருத்துவரையும் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவர்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொண்டிருப்போம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவருடைய பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் நான் கல்வியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் இரத்தமும் நம்முடைய காத்து வாழ்வு தருவதாக. ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு திருப்படி இருக்கும். இப்போது வருவத கூட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மற்றவர்களுக்கும் சொல்லாமல் அனைவரும் அந்த ஞாயிற்றுக்கிழமையின் கடற்திருப்படையாவது முழுமையாக பார்த்து ஒப்புக் கொடுக்க, மற்றவர்களுக்கும் அறிவுறுத்தவும், குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பான விதத்தில் அறிவுறுத்தி அனைவரும் அந்த திருப்பணியிலே பங்கேற்க செய்யணும். அதே போலவே ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளும் நம் கல்லூரி மற்றும் வேலை செய்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் உட்பட அனைவருக்கும் இது நடத்தப்படுகிறது. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க, இளைஞர்கள், இளம்பெண்கள் வரைக்கும். ஆகவே அந்த வகுப்புகளுக்கும் தவறாமல் என்று நிறைய பேர் கடந்த வாரம் கூட்டம் கம்மியா இருந்தது. இந்த வாரம் குழந்தைகளுடைய கூட்டம் பார்த்தா மிக கம்மியா இருக்குது. ஆகவே தயவு செய்து அந்த இது பண்ணுங்க. அதே போல மாலை வகுப்புகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகுப்புகளிலும் குழந்தைகளை உற்சாகத்தோடு கலந்து கொள்ள அனுப்பி வையுங்கள். அதன் மூலமாக இன்னும் ஏராளமாக அவர்கள் கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். வருகின்ற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு திருப்பலியுமானது நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முதன்பினாவே எங்கள் மீது நீர் பொழிந்தருளும். இவ்வாறு உன்னை ஒரே விண்ணக உணவால் நினைவு பெற்று நாங்கள் ஒரே பதிவிட கர்த்தால் மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மிடம்
சமாதானத்திலும் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ் சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் திருவிழமை நாங்கள் கற்றுக்கொள்ளும் தேவ துரோகங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவன் திருப்பிடத்தில் தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோருக்கு செய்யும் ஜபங்களை பழுதுன்ப வருத்தங்களையும் அதிர்ஷ்ட கனிவரியாளின் மாசு இல்லாத திரியத்தின் வழியாக இயேசுவின் திரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வாழ்த்திற்கும் இந்த நாளிற்கும் சபையருக்கும் பங்கு தந்தை வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தை கருத்துகளுக்காகவும் சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் புத்தரிக்க ஸ்தலத்திருக்கின்ற அனைத்து ஆத்மாவுக்காகவும் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புனித தோமையாரே, புனித அந்தோனியாரே, புனித சூசியப்பரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே